2019 டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது 3 இயர்ஸுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடணும். நாங்கள் 3 இயர்ஸ் கழிச்சு சிலபஸ் சேஞ்ச் பண்ணுவோம், அதுக்கு அடாப்ட் ஆகி இங்கே இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லைன்னா இங்கே வேற வேலையை பார்த்துட்டு போயிருங்க. இதுதான் யூபிஎஸ்சி செய்வாங்க. 2010-9 காலகட்டத்தில் சிசேட் அப்படிங்கிற ஒரு பேப்பரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், 2 இயர்ஸ் கழிச்சு பண்ணுறோம். அது வந்து சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆக முடிஞ்சால் நீங்கள் இருங்க, அது முடியாதவங்க வேறு வேலையை பார்த்துட்டு போயிருங்கன்னு சொல்லி முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். பசங்களாம் என்ன பண்ணாங்க, ஓகே நமக்கு செட் ஆகாது, நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு போயிருன்னு சொல்லி வேறு வேலைக்கு செட்டில் ஆயாச்சு. இங்கே என்னென்னா 2019 சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. உண்மையாக நல்ல சிலபஸ். 20 கொரோனா வந்துருச்சு, 21 ஆட்சி மாற்றம் வந்து முதல் 6 மாதத்தில் இவங்க எதுவுமே பண்ணலை. 22 எக்ஸாம் கால்ஃபார் பண்ணும் பொழுது மீண்டும் சிலபஸ் சேஞ்சு, 23 மீண்டும் சிலபஸ் சேஞ்சு, 24 அக்டோபரில் சேர்மன் வராரு, மீண்டும் சிலபஸ் சேஞ்சு. வருஷத்துக்கு ஒரு முறையா சிலபஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ஏன்னா ஒரு சில இப்போ இந்த சென்டர்லாம் நடத்துறாங்கல்ல, மாணவர்கள் இப்போ தேர்வுக்கு தயாராகக்கூடிய சென்டர்ஸ், அவங்களாம் எந்த சிலபஸ் வச்சு நடத்திருக்காங்க? பழைய பேப்பர்ஸ், பழைய கொஸ்டின் பேப்பர்ஸோ அதையெல்லாம் ரீகால் எல்லாம் பண்றது இல்லை. ஆக்சுவலாக ஓல்டு சிலபஸ்ல இருந்து ஒரு 70% இருக்கும், புதுசாக 30% சேர்ப்பாங்க. இல்ல சிலபஸ் மாறும்போது அதுல இருந்து புதுசு வந்து 30%. 30% ஓல்டு சிலபஸ் 70% இருக்கும். பட் இந்த சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீவியஸா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க அனௌன்ஸ் பண்ணிடணும். இதுதான் ரூல்ஸ். இன்னொன்று யூபிஎஸ்சிங்கிற ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் ஒருத்தர் ஒர்க் பண்றாரா, அப்புறம் அவரை வந்து சென்ட்ரல் செக்ரட்டரியேட்ல மாத்தி விட்டுருவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃபே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிள். இங்க அப்படி கிடையாது. நீங்க வந்து 20 வருஷம் 30 வருஷம் டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்குள்ளேயே ஒரு அசிஸ்டண்டா இருந்து டெப்டி செக்ரட்டரியா இங்கேயே உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஊழல் செய்வதற்கான வழி இங்கு பிறக்கிறது. அதான் நம்ம ரொம்ப முக்கியமா சொல்றோம்.